ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்து ஸ்டைலில் வீட்டில் நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம நோன்பு திறக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இஃப்தாருங்கிறது நம்ம இஸ்லாத்தில் 5 கடமைகளை ஒன்று தாங்க நோன்பு வைப்பது. அந்த நோன்பை எப்படி நீங்கள் திறக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ எங்கள் வீட்டில் சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்துக்கு தான் நோன்பே திறக்கணுங்க. ஏன்னா நம்ம இஸ்லாத்தில் நபிமார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரிச்சம்பழத்துக்கு நோன்பு திறப்பது அவ்வளோ சிறப்பானது. பேரிச்சம்பழத்தில் நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எது வேணாலும் சாப்பிட்லாம். அதுமாதிரி தான் பேரிச்சம்பழத்துக்கு நோன்பு திறந்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இந்த வடை பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட்டோம். அந்த கடைசி 3 நிமிஷம் எத்தனை பேருக்கு அந்த பசியை தூண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடைசி 3 நிமிஷம் இதெல்லாம் யாரெல்லாம் வெயிட் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் அப்படி இருந்திருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. கடைசி 3 நிமிஷம் என்ன பண்ணுறது, டைம் ஆகிடுச்சான்னு பார்ப்பாங்க. அதுமாதிரி இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோன்பு திறந்த உடனே நீங்கள் தண்ணியோ ஜூஸோ குடிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நோன்பு கஞ்சோ அதேமாரி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கூலிங் ஐட்டமோ தண்ணி ஐட்டமோ சாப்பிடுங்க. இல்லைனா மயக்கம் தலை அதுமாரி சுற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அப்புறம் நோன்பு திறந்து முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் காத்துட்டு இருக்குது லைவாக. அதாவது பார்த்திங்கன்னா தராவி தொழுவை நாங்கள் லைவாகவே எடுத்து நான் உங்களுக்காகவே இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி தொழுகிறாங்க தராவி தொழுவை, அதுவும் எங்கள் கிராமத்து ஸ்டைலில் எப்படி நாங்கள் தொழுகிறோம் அதை மாதிரிங்கிறத நீங்களும் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். فيها خير الذين كفروا وصدوا عن سبيل الله زدناهم عذابا فوق العذاب ما كانوا يفسدون ويوم نبعث من كل أمة شهيدا عليهم من أنفسهم وجئنا بك شهيدا على هؤلاء ونزلنا عليك الكتاب تبيانا لكل شيء وهدى ورحمة وبشرى للمسلمين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. என்னங்க தொழுகையை பார்த்தீங்களா? தராவி தொழுகை இதாங்க எங்கள் வீட்டு சைடில் நடத்தப்பட்ட தொழுகை. அதுவும் பெண்களுக்காக நடத்தப்பட்ட தொழுகை. சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்காதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த தொழுகை என்னென்ன ரக்காயத்து எப்படி தொழுவாங்க, எப்படி தொழுகை முறை எப்படி அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இதில் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கள் கிராமத்து ஸ்டைலில் இருக்கிற தராவி தொழுகை, அப்புறம் இஃப்தார் எப்படி திறக்கணும்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.